கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறோமா, அல்லது தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ய மறக்கக்கூடாது, தான தர்மங்கள் பண்ண மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தான தர்மங்கள் செய்கிறோமா? நன்மைகள் செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் என்றால், அதற்கேற்ற வலிமை இருக்கும் என்றால், நாம் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்மிடத்திலே பொருள் இருக்கையில் நாம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். நன்மை இன்னதென்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அதை செய்ய வேண்டும். அதை செய்ய தவறும் போது நாம் பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமானது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பிரியப்படுவார். மற்றவர்களுக்காக நாம் நன்மை செய்யும் போது, அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர்களுக்கு நன்மைகள் செய்வது தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. நன்மை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தான தர்மங்கள் செய்யும் போது, அந்தரங்கத்திலே நாம் செய்யும் போது வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கடவது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தான தர்மங்கள் செய்வது, நன்மை செய்வது நமக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிந்தால் போதுமானது. அந்த அரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதாவானவர் வெளியரங்கமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் செய்த நன்மைகளை, தான தர்மங்களை, உதவிகளை, ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்ததை நாம் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கும் தேவனுக்கும் தெரிந்தால் போதுமானது. நாம் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுக்கு தெரிந்தால் போதுமானது. சிலருடைய வாழ்க்கையிலே மனுஷர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல நன்மைகளை செய்வார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நன்மை செய்யாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமானது நன்மை செய்வது என்பதை அறிந்து உணர்ந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரையே நம்பி வாழ்கிறோம், அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல நன்மை செய்வோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வது, இல்லாத ஜனங்களுக்கு உதவி செய்வது, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நன்மை செய்வது பிதாவின் சித்தம். அவருடைய சித்தத்தை செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பார், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்தத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து இப்படிய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்க தடைகள் முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமெல்லாம் நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரதன ஹதரபா ரபா கபர ஷகரக தூரி கரதரபலா ரியாக்கபுர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர சந்த ரதன ஹதரபலா ரீபா கேரே ஷேகே லேதனமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அந்நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. அந்த குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுங்க. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. என் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும். சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூராபா ராக்காபா ரூகாபா ரிஷேகே தேனமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். கர்த்ததாமே சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இப்படிய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், வெளியாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. இப்படிய வார்த்தையை கேட்கும் போதே விடுதலையாகட்டும். இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் ஒரு அனாதையை போல வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து என் தேவன் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப வயதிலே தேவையில்லாத காரியங்களிலே பாவ அடிமையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் ஞானத்திலும் கிருபையிலும் வளரட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆத்தும ரட்சிப்பை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வாலிப வயதிலே சிருஷ்டிகரை நினைன்றது போல பிள்ளைகள் உண்மையே நினைத்து உமக்காக வாழ, உமக்கு நேர்மை பிரகாசிக்க கிருபதாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க.
சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. அதிகாலையில எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க உடைய முகத்தை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபையில கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய நன்மை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில எங்களை நடத்துவீராக. அதற்கேற்ற கிருபையில கொடுங்கப்பா. திராணியை கொடுங்க, பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, வசதி வாய்ப்புகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.